செல்ல அண்ணா நீங்கள் இதை ஒன்று கேளுங்க. நாங்கள் அவளை எவ்வளோத்துக்கு நாங்கள் இது பண்ணி வளர்த்தனோம். அவளை வந்து கொஞ்சி அவளை கீழே விடாமல், கீழே விட்டால் காலில் அழுக்காயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து அவளை எப்படி வளர்த்தனோம். அவள் செய்யக்கூடிய வேலையா இது? நாங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கினாலும் அவளுக்கு முதல்ல கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படிப்பட்டவ இப்படி செய்யும்போது தான் எங்களால் தாங்க முடியல. இப்படி வளர்த்த, அதாவது இப்படி எல்லாருக்க வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கும். அவங்க இதை தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக தான் நான் இதை சொல்லேன். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுங்க. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் ராத்திரி வெளியில் வந்து கூப்பிடான்னு சொல்லிவிட்டு அந்த சத்தம் எங்களுக்கு கேட்குது, அவளுக்கும் கேட்குது. அவன் என்ன பண்ணுவா, 2-3 தடவை அவன் கூப்பிட்ட உடனே எவனோ ஒருத்தன், தெரியாத ஒருத்தன் கூப்பிட்ட உடனே எங்கள் இடையிலோடி அவன் நடந்து போகிறாள். நானும் என் ஒய்ஃபும் இருக்கோம். எங்கள் இடையிலோடி அவன் நடந்து போகிறாள். போனவா அப்படி போட்டுன்னு நாங்கள் விட்டாச்சு. சரி போட்டு நல்லா இருக்கட்டு அப்படின்னு விட்டாச்சு. விட்ட பிறகு அவன் தான் இப்போ வந்து கிடக்கா. 3 பிள்ளைகள் ஆகியாச்சு. 3 பிள்ளைகளோடி வந்து இருக்கா. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், வேண்டாம் உள்ளே போய் பாருங்கள். இவ அனுபவிக்கணும், இவ அனுபவிக்கணும். நான் கிடக்கா போய் பாருங்கள், போங்க.